எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் டைம் இந்த படத்துக்காக கொடுத்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மறக்க முடியாத தருணமாக நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அநேகமாக என் டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு எப்படின்னா ஒரு சொல்லப்படாத பட் சொல்ல வேண்டிய கதையை வந்து ஃபஸ்ட்டு படமாக எடுக்கணும்னு தான் நான் இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணேன். ஒரு சாதாரண மக்களோட வாழ்க்கை வந்து ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோவா போர்ட்ரே ஆகிறது இல்லை. ஸோ உண்மையான ஹீரோ யார் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட அண்டர்லைங் தீம். முழுக்க என்னோடய ஆக்டர்ஸ், என்னோடய டெக்னீஷியன்ஸ் இவங்க சப்போர்ட் இல்லைன்னா படம் இந்த மாதிரி வந்திருக்காது. ஒருத்தரும் இந்த படத்துக்கு மெனக்கிட்டு அவங்க மேஜிக்கை நான் ஆட் பண்ணியிருந்தாங்க நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி காளி வெங்கட் சார். மெட்ராஸ் மேட்னி இந்த படம் நீங்கள் முதல்ல பார்க்க வந்ததுக்கு நன்றி. உங்களோட பேராதரவால் இந்த படம் மக்களுக்கு போய் நல்லபடியாக சேரும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததை வந்து டைரக்டர் கார்த்திகேயன் மணி அவருக்கு இது மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபிஷேக் ராஜாவுக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஷினி. நான் இதில் தீபிகான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோடய ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு மூவி. ஆக்சுவலாக ரொம்பவே சந்தோஷம் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கொடுத்ததுக்கு. அண்ட் நான் இதை கண்டிப்பாக நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது இதில் உங்கள் மகளோ இல்லை உங்கள் சிஸ்டராகவோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட வந்து உங்களுக்கு ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கும் வந்து நான் கனெக்ட் ஆகும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ மெட்ராஸ் மேட்னி June 6th உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஸ்வா. நான் இந்த படத்தில் தினேஷ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஸோ இந்த படத்தை கொடுத்த என்னோடய கார்த்திகண்ணா அவருக்கு ரொம்ப நன்றி. என்னை நம்பி கொடுத்தாரு. இது ஒரு பெரிய ரோல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துருப்பீங்க. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக உங்கள் எல்லாராலையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே இருக்குது. ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக ஃபேமிலியோட June 6 தியேட்டருக்கு வந்துடுங்க. ரொம்ப நன்றி. Namaskaram, good evening. First of all, thank you for the press to come and watch our film. It was such an encouragement. I think all of you might have felt some kind of an emotion or some kind of an attachment with the film's story. And that is what we need to tell everyone, that please come and watch our movie. You will feel that it is your story. Thank you so much. தேங்க்யூ சார். ஐயோ நன்றி சார். தேங்க்யூ சார். அந்த ஸ்டோரி டெல்லிங் பற்றி சொல்லுங்கள். ஸ்டோரி டெல்லிங் எப்படி சார்? சார் என்னென்னா நான் உண்மையாக இருக்கணும்னு நான் நினச்சேன் சார். இப்போது நான் பிறந்து வளர்ந்தது வந்து எம்ஜிஆர் நகர். எங்கள் தெருமனையில் ஒரு அங்கிள் கடை வச்சுருப்பார். இதே நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். என்னென்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த கடை சைஸ் சின்னதாக ஆகாது, பெருசும் ஆகாது. 30 வருஷமாக அதுக்குள்ளேயே ஓடுறாரு. இப்போது என் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அம்மா அப்பா என்னை நல்லா படிக்க வச்சாங்க. இனிஷியலி நாங்கள் கஷ்டப்பட்டாலும் நான் இப்போ வந்து ஓரளவு டீசெண்டான பொசிஷனில் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் வாழ்க்கையை நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். இந்த 30 வருஷத்தில் அவர் என்ன சேஞ்சை பார்த்தாருன்னு நான் யோசிச்சிருக்கேன். அந்த முழு சேஞ்சுமே அவர் பையன்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அந்த பையன் முன்னேறி படித்து நல்ல வேலைக்கு போய் இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான். எனக்கு என்ன டவுட்னா, இவர் முன்னேற மாட்டாருன்னு அவருக்கே தெரியுமா? தெரிஞ்சு தான் 30 வருஷமாக அதே ஓட்டத்தை ஓடினாரா? அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப வியப்பத்தக்க ஒரு ஹீரோயிக்கான ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. அந்த லைஃப் நம்ம எல்லாருக்குமே அந்த லைஃப் தான். எல்லா அப்பா அம்மாவுமே அதனால தான் நம்ம ஊரில் படிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த ஓயாத ஓட்டம் இருக்குல்ல சார், அவங்க தான் உண்மையான ஹீரோன்னு நினைக்கிறேன். இந்த கதையை வந்து சினிமாத்தனமே இல்லாமல் எடுக்கணும்னு நான் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணேன். அதான் உண்மை. ஆனால் அட் த சேம் டைம் இது ஒரு ஆர்ட் ஃபிலிமாவோ இல்லை வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபிலிமாவோ மறைஞ்சிடக்கூடாது. இதை வந்து தேட்டருக்கு வந்து மக்கள் பார்க்கணும். இதை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும். தேட்டரில் தான் இதை பார்க்கணுன்ற
ஆசை எனக்கு இருந்தது. ஸோ அதோட முயற்சியாக தான் சார் நான் பார்க்குறேன். இந்த ஸ்டோரி வந்து நல்லா போகுது. ஆனா சத்யராஜ் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே இருக்காரு. ஏன் விஷுவல்ஸ் நீங்க காட்டுறீங்க, க்ளீனா போல்டா காட்டுறீங்க, ஏன் சத்யராஜ் வந்து ஸ்டோரி சொல்லணும்? சார் என்னன்னா இப்போது நான் இதை பற்றி யோசிச்சிருக்கேன் சார். எனக்கு புரியுது, நம்ம ஊர் தமிழ் சினிமாவில் வந்து நரேட்டர் இருந்தாலே கொஞ்சம் ஒரு நெருடல் இருக்க தான் செய்யுது. பட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா சார், இப்போ இந்த அப்பா கேரக்டர் இருக்கார்ல சார், அவர் தான் நல்ல அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கும் அவரோட எதிரி அவரை முதுகில் தட்டி கொடுத்து நீ நல்ல மனுஷன்டா, நீ நல்லா வாழ்ந்தேன்னு சொல்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு காரணம். இன்னொன்று, இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவான ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்தேன் சார். ஒரு ஆப்ஷன் வந்து அந்த பையனே வளர்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறது, நாங்கள் சின்ன வயசில் இப்படி இருந்தோம், அது வந்து நம்ம எடுத்த டெம்ப்ளேட். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரர், கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார், எலிசபெத் டெய்லர் மேலே தான் லவ். அதுக்கப்புறமா வந்து நல்ல கனெக்ஷன் உண்டு, நல்ல வசதி உண்டு, இவங்கள துச்சமாக மதிக்கிறாரு. இவங்க கதையை சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு சார். அது எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து அவள் வளர்ந்து யூஎஸ் போகிற வரைக்குமான அந்த கதையை வந்து என்னால் ஒரு 2 ஹவர் 10 நிமிஷத்தில் சொல்ல முடிஞ்சது. இது ஒன்று. இன்னொன்று, ஹியூமரும் வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பையன் வினோபான்னு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து எப்படின்னா அவர் சொல்லார், அவன் கொஞ்சம் வயலண்ட் தான் அப்படின்னு, பசங்களை அடிப்பான், பெரியவங்களை அடிப்பான், அப்புறம் பூனையை தூக்கி போடுவான். அநேகமாக அங்கே சிரிச்சிருப்பாங்க எல்லாரும். பட் இமீடியட்டாக அவர் சொல்லார், இவன் இந்த வயலன்ஸுக்கு காரணம் இவங்க அப்பா தான் அடிக்கிறாரு சார். லைஃப்னு அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து மேலாப்பில் சிரித்தாலும் பின்னாடி வந்து ஒரு ஆழமான வலி இருக்கலான்றது தான் வந்து இது. ஸோ இதை சீன் பை சீன் எடுத்தால் எனக்கு இன்னும் டைம் தேவை. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியோட ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு பெண் குழந்தையோட முழு வாழ்க்கை. அதான் சார், இதுதான் காரணம். இந்த காரணக்காக தான் நான் சார். அப்புறம் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்றீங்களே சார்? துண்டா இருக்கு கிடைக்கதையில் சீரான கோர்வை எங்கே துண்டா இருக்கு. இதனால என்னென்ன ஞாபகத்திலே பேசணும். அப்படியா? ஓகே சார், ஃபீட்பேக் டைப். ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது கடமை. அது என்னமோ ரொம்ப சுமையாக காட்டிட்டீங்க. நான் தான் பார்ப்பேன், எனக்கு தான் 2 பொண்ணுங்க ஒரு பையன் இருக்காங்க. நான் சுமையாக கடந்ததே இல்லை சார். அவர் எங்கேயுமே சுமையாக பார்த்துருக்க மாட்டார் சார். அப்பா சுமையாகவே பார்த்துருக்காரு. நீங்கள் தானே இப்படி சொல்கிறீங்க. என்னது? அப்படி இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து இது வந்து ஸ்க்ரீனுக்கு சொல்லப்பட வேண்டிய கதைன்னு நான் நினைக்கிறேன். இது சொல்லாமல் விடணுன்றது வந்து என்ன ஆகும்னா சார், அப்போ நம்ம எதை பற்றி சார் சொல்கிறது? அப்போ வந்து கன்னு, புல்லட்டு இதே சொல்லிட்டு இருக்கணுமா? சொல்லவே காட்சிகள் துண்டா இருக்கு. ஓகே சார். ஏன்னா மனசுல பதிய வேண்டிய காட்சிகள் கொஞ்சம் நெருடலா இருக்குன்னு சொல்றேன். உங்களோட ஒப்பீனியன் சார், அது அவ்வளோதான். நான் என்ன ஒத்துக்க முடியாது அதனால். கண்டிப்பாக அது உங்களோட ஒப்பீனியன், அவ்வளோதான். அப்பா கிட்ட கூட சொல்லாம தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆமாம் சார், ஆமாம். தேங்க்யூ சார். சார் அப்புறம் இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி தேங்க்யூ சார். பொண்ணு அர்ச்சனா வந்து அட்வைஸ் பண்ணுறது, நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். ஆமாம். அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எப்படி, என்ன டைலாக் அது? இல்லை, நான் எதுவுமே சார், நான் என்னோட ஐடியாலஜி இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை சார். நான் அதுலேயும் தெளிவாக இருந்தேன். இப்போ எனக்கு என்ன பர்சனலாக பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருந்தாலும், வேறு விதமான ஐடியாலஜிலும் நான் என் கேரக்டர்ஸ் ஐடியாலஜி பேசாது. ஆனால் என்னென்னா, இப்போ இருக்கிற நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒப்பீனியனை வந்து ரொம்ப ஆம்ப்ளிஃபை பண்ணி திணிக்கிற கல்ச்சர் இப்போ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் சார் அது. ஸோ நான் எதுவுமே சொல்ல வரல. ஆனால் அந்த மாதிரி இப்போ ஒரு மாடர்ன் பொண்ணுக்கு அந்த விதமான குழப்பங்கள் இருக்குது. அதுதான் சார் காமிக்கிறேன். பார்வை என்ன டைலாக் உங்களோட ஒப்பீனியன் சார்? நான் என்ன நினைக்கிறேன்னா சார், இந்த கண்டிப்பாக எல்லாருக்கும் சாகும்போது தூக்கி போட 4 பேர் வேணும். அது வந்து என்னதான் மேரேஜ் வந்து இப்போது கஷ்டம் அப்படி இப்படின்னாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்டாக தான் சார் நான் பார்க்குறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக தான். காளி வெங்கட் வந்து கமல் சார் சிம்பு சார் முதல் தயாராகிட்டாரா? காளி சார் வாங்க. இல்லை அப்படி இல்லை. நான் அவரோட பெரிய தீவிரமான ரசிகன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ கேள்வி கேட்டீங்களா பதில் சொல்லணும் போல. அது எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து சாரோட பெரிய ஃபேன். இப்போ எங்கள் டீமுக்காக எப்படி இருக்குன்னா, இப்போ தக்லைஃபு ஒரு திருவிழா நடக்குது இல்லை, அந்த திருவிழாவில் நாங்கள் ஒரு ஓரமாக பஞ்சு மிட்டாய் விற்க வந்திருக்கோம். அந்த ஒரு மனநிலை தான் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து மக்கள்கிட்ட தான் அப்படி தான் நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுறோமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மனசுக்குள்ளே அப்படி எந்த எண்ணமும் இல்லை. ஓகே போல. வேறு என்ன
தொடர்ச்சியாக எங்கெங்க நடிச்சிட்டு இருக்கேன். இல்லை நான் வந்து கதையின் நாயகனாக அப்படி நடிக்கணுன்ற இன்டென்ஷனில் நடிக்கவே இல்லை. இது வந்து இந்த கதைக்கு நான் தேவைப்பட்டேன்னு டைரக்டர் ரொம்ப அழுத்தமாக ஃபீல் பண்ணார். அப்புறம் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி இந்த கதை சொன்னால் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என் ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது நான் சின்ன ரோலாக பெரிய ரோலான்னு பார்க்க மாட்டேன். இது படம் ஃபுல்லாக வருது, அவ்வளோதான். எனக்கு எந்த திட்டமும் கிடையாது. அப்படியா? நன்றி. அதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ தேங்க்யூ. சார் பச்சோந்தி பிரேமா கேரக்டர் வந்து யாரை இது பண்ணிருக்கீங்க? இல்லை அது சும்மா ஒரு மெர்சல் ஆமாம் அதே இது வந்து இதுலயும் ஆட்டோ ஆமாம். ஆட்டோ ஓட்டு போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை நான் தான் நிறைய இடத்துல ஏன்னா நான் நடித்த ரோலுக்குள்ளேயே என்னை கம்பேர் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மெனக்கிடுவேன். ஏன்னா நம்ம இறுதி சுற்றுலையும் ஒரு அந்த ஹீரோயின் அப்பாவை நடிச்சிருந்தேன். அப்புறம் வந்து நீங்கள் சொல்கிற மெர்சல்லையும் அப்பாவை நடிச்சிருந்தேன். அநீதியிலையும் அந்த அப்பாவா அந்த ஒரு கதாபாத்திரம் தான். இதுலேயும் அப்பா அது அப்பான்றது ஒவ்வொரு அப்பாவும் வேறு அப்பாவாக இருக்குல்ல. ஸோ அது தனித்தனியாக இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணி அதை பண்ண ட்ரை பண்ணேன். அது இந்த அவுட்புட் வந்திருக்குது. படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ஓகே. EPA மேலே என்ன கோவம் அவரை வச்சு சரி யார் பாதிக்கப்பட்டாங்க? அது டைரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. சார் ஆக்சுவலி கரெக்டாக அந்த கொஷின் கரெக்டு தான் சார். அந்த பையன் அந்த இடத்துல ஓவர் ரியாக்ட் பண்ணிடுவோம். அவர் ஒன்றும் எப்படி வேணால் ஆர்கியூ பண்ணலாம். அவர் ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது அவர் தப்பாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். எனக்கு தான்டா கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அவன் கேட்பான் என் அம்மா பக்கத்தில் நின்னாங்க அதுக்கு என்ன பதில்வான். அவர் சொல்லுவார் அதுக்கு என்ன பட்டா பொட்டுன்னு போயிருக்குன்னுவார். ஸோ அது என்ன சார் அந்த கேரக்டர் என்னென்னா ஒரு சாதாரண மக்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிடைக்கிற எம்பத்தி அவ்வளோதான். அவங்க வந்து ரொம்ப நம்ம பர்சனல் ப்ராப்ளமை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசவே மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப அப்ஜெக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ அதோட ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் சார் நான் பார்க்குறேன். இந்த பையனால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏற்கனவே அவனுக்கு பேங்க் மேனேஜர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பார். அப்பா மேலே இருக்க கோவம் அவன் அங்கே ஆக்சுவலி தேவைக்கு அதிகமாக தான் அவன் ரியாக்ட் பண்ணுவான். அதுதான் அந்த கேரக்டரோட இதாக இருக்குது. பச்சோந்தி பிரேமா கேரக்டர் லேடி வராங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை சார் அப்படிலாம் யாருமே இல்லை. இல்லை சார். இல்லை சார். ஆக்சுவலி ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். அது ஃபஸ்ட்டு ஒரு பச்சோந்தி சேகர்னு ஒரு ஆம்பளை கேரக்டராக இருந்தது. அது எங்களுக்கு கரெக்டாக கேஸ்ட் அமையல. அப்புறம் கீதா கைலாசம் மேமோட நட்சத்திரம் நகர்கிறது அந்த படத்தில் அவங்க அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணுவாங்கள்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே அவங்க அந்த கன்வின்ஸ் பண்ணுற அம்மாவே ஒரு பொலிட்டிக்கல் அம்மா தான். அது அந்த ஜாதி கீழ் ஜாதி பொண்ணு உனக்கு வேணான்னு அந்த ரூமில் வச்சு அவனை அடைச்சி செஞ்சு விடுவாங்கள்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. ஸோ நான் அப்படியே அதை ஃபீமேலாக போட்டேன். மற்றபடி எது சார் எது? ஆமாம் இது தேங்க்யூ சார். இல்லை அது உண்மையில் அந்த திருக்குறள் இருக்குல்ல தீம். ஆமாம் அப்படி அந்த கேரக்டரை எப்படி சொல்லியிருக்கோன்னு இமேஜின் பண்ணி சார். வேறு சென்டிமெண்டான ஒரு அப்பா வேணும் அப்படினாலே தொடர்ச்சியாக அவங்கள சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை சென்டிமெண்டான அப்பான்னு இல்லை. அதான் இப்போ எமோஷன் எல்லாருக்கும் வந்து ஒன்று தான் கிட்டத்தட்ட. அதில் வந்து நம்ம தொடர்ச்சியாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அந்த கேரக்டர் நம்ம வேணும்னு டிமாண்ட் பண்ணும்போது அந்த டைரக்டர் கூப்பிட்றாங்க, அது பண்ணுறோம். அது நான் பெரும்பாலும் தவிர்த்துறது தான் என்னோடய வேலையாக இருக்குது. அதில் நம்ம தவிர்க்க முடியாமல் நம்ம வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்ல, அந்த கதாபாத்திரம் மட்டும்தான் நான் நடிக்கிறேன். ரொம்ப நன்றி. இது கேட்கும்போது இந்த கிரெடிட்டாக நான் பயங்கரமாக அதை எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் கொண்டு கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்தது வந்து கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட் தான். உங்கள் மீடியா ப்ரெஸ் சப்போர்ட் இல்லாமல் இவங்கெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இவ்வளோ தூரம் வரதுக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே என்ன சொல்கிறது ட்ரீம் மாதிரி இருக்குது எனக்கு இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடிலாம் வந்து பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. சீரியல் இருக்கும்போது உங்களை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அந்த பிளாக் மாதிரி இது பேசியிருந்தாங்க. ஸோ இதுலேயே வந்து டேரக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகல. எப்படி அது புரியல? சீரியல்லேருந்து இதில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்களா? புரியல எனக்கு. சீரியல்லேருந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. சீரியலில் வந்து இல்லை இது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது ஒரு இதுதான். ஏன்னா சீரியலில் இருக்கும்போது டார்க் மேக்கப் போட்டு தான் நாங்கள் நடிச்சிருந்தோம். ஸோ அது ஒரு 5 வருஷம் முன்னாடி. இப்போ வளர்ந்துட்டேன். தேங்க்யூ. கல்யாணம் பண்ண அடுத்தடுத்த படங்களில் சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி இந்த படத்தில் கல்யாணம் வேணான்ட்டீங்க.
கதைப்படி வந்து நான் வந்து குடும்பத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுன்ற இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருந்தது. அதனால தான் வந்து நான் கல்யாணம் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். நிறைய பெரும்பாலும் இப்போ இருக்கிற சொசைட்டிலாம் நிறைய பேர் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து டிபிக் பண்ணுற மாதிரி தீபிகா வந்து அதோட அவங்களோட கேரக்டர் இருக்குது. சார் டேரக்டர் சார் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் விட்டுருக்கீங்க, ஜாதியிலேருந்து எல்லா விஷயத்தையும். நான் எதுக்கும் ஒரு ஃபினிஷிங் இதுதான் தீர்வு, படம் கூட ஃபினிஷ் இல்லாத மாதிரி இப்படி பார்ட் 2க்காக அப்படி விட்டீங்களா? இல்லை சார், பார்ட் 2லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் இருக்குது சார். என்னென்னா இந்த கதையை ஏன் சொல்லணும், சாதாரண மக்களோட கதை ஏன் சொல்லணுன்ற கேள்வி. அதில் வந்து சந்தோஷம் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அதில் அவ்வளோ அழகு இருக்குது. அதை தான் சொல்ல வருது. ஒரு ஆட்டோ டிரைவர் கார் கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டமா? கஷ்டம் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிச்சிங்கன்னா சும்மா ஒரு ஒன்ஸ் அகேன் அந்த கேரக்டருமே ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் சார். இப்போது நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது ஐஐடி மெட்ராஸ்ன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு ஏன் சின்ன சர்க்கிளுக்கு வர இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல சார், நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒழுங்காக கற்றுக்கிறதும் கற்றுத்தரவங்களும் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து அதோட ரெப்ரசன்டேஷன் தான். இவர் அவர் நரேட்டர் சொல்லுவார், வாழ்க்கையில் இவருக்கு தப்பாக கைட் பண்ண கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். இந்த மாதிரி மக்களுக்கு எதான் நிலைமை. ஸோ அதோட ஒரு ஹியூமரஸ் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த கேரக்டர்ஸ்.